பாஸ்டர் கிரேஸ்வின் ரிலேஷன்ஷிப் பாட்காஸ்டுடைய இன்னொரு எக்ஸைட்டிங் எபிசோடுக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த ரிலேஷன்ஷிப் பாட்காஸ்டில் எப்படி ஒரு ஆரோக்கியமான தனிநபராக வாழ்கிறது, எப்படி வாழ்க்கை துணையை கண்டடைகிறது, எப்படி திருமணத்தை நடத்துறது, எப்படி வெற்றிகரமாக வாழ்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு வர்றோம். அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய ஃபீட்பேக், உங்களுடைய டெஸ்டிமனிஸ் நீங்கள் அனுப்பிட்டுருக்கிறீங்க. அதே போல் அநேகர் இதை பகிர்ந்துட்டுருக்கிறீங்க. கண்டினியூ டு டூ தட். தொடர்ந்து அதை செய்யுங்க. உங்கள் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்படட்டும். திருமண வாழ்க்கையில் எப்படி ஒன்றாய் இணைந்து இன்பமான வாழ்க்கையை அனுபவிக்கிறது அப்படின்னு சொல்லி வேதத்தில் நம்ம பார்த்துட்டு வர்றோம். இந்த சீரீஸ் பேர் பிகமிங் ஒன். அப்படின்னா உடன்படிக்கையினால் இணைந்த இவங்க ரெண்டு பேரும் எப்படி வாழ்க்கையிலையும் அவங்க சிந்தனையிலையும் செயல்லையும் இணைஞ்சு ஒற்றுமையாக சந்தோஷமாக வாழ முடியும் அப்படின்ற கோட்பாடுகள் நம்ம கற்றுட்டு வந்துட்டுருக்குறோம். ஸோ நம்மளுடைய தீம் வசனங்களுக்குள்ளே போயிடலாம் வாங்க. மேத்யூ சாப்டர் 19 அதோடைய 5ஆம் வசனமும் 6ஆம் வசனங்களும் உங்களுக்காக படிக்கிறேன் பாருங்க. இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடே இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? இப்படி இருக்கிறபடினால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். 6ஆம் வசனத்தில் நம்ம படிக்கிறோம், ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள் அப்படின்னு பிரசன்ட்ல பேசிட்டாரு, நடந்துருச்சு அப்படின்ட்டார். ஆகையால் தேவன் இணைத்ததை அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ இவங்க ரெண்டு பேர் ஏற்கனவே இணைஞ்சிட்டாங்க. ஆனால் 5ஆம் வசனத்தில் பாருங்க, உடன்படிக்கையால தேவனுடைய கண்களுக்கு முன்பதாக இணைந்தவர்கள் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் எப்படி இணைஞ்சு வாழ்றதுன்னு கத்துக்கணுமா. அதனால தான் அவர் சொல்றாரு, இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனும் தாயும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான். அப்படின்னா இந்த இசைந்திருப்பான் அப்படின்றது ஒரு ப்ராசஸ்ன்னு சொல்றாரு. திருமண உடன்படிக்கை அப்படின்றது நடந்தாச்சு, திருமணம் நடக்கும் போதே நடந்துச்சு. உடன்படிக்கை நிமித்தம் இருவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். ஆண்டவர் பார்த்துட்டார், ரெண்டு பேரும் ஒன்றுன்னு சொல்லிட்டார். இவங்களை இனி யாரும் பிரிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டார். உடன்படிக்கை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒன்று. ஆனால் ரெண்டு பேரும் இணைந்து வாழ்க்கையை நடத்துறதை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ப்ராசஸ். அவங்க கற்றுக்கணுமா இருக்குது. ரெண்டு பேரும் அவங்க சிந்தனைகளை பகிர்ந்துக்கிட்டு அவங்களுடைய வாழ்க்கையின் தீர்மானங்களில் ரெண்டு பேரும் இணைஞ்சு தீர்மானங்கள் எடுக்கும்போது, ஒவ்வொரு கிராஸ் ரோட்ஸ் வரும்போதும், ஒவ்வொரு தடவை வேலை விஷயமா இருக்கலாம், வீடு எடுக்கிற விஷயமா இருக்கலாம், சர்ச்சுக்கு போகிற விஷயமா இருக்கலாம், பிள்ளைகளை வளர்க்குற விஷயம், பணத்தை செலவழிக்கிற விஷயம், பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுற விஷயம், பிள்ளைகளை பெற்றெடுத்து தேவ பக்திக்கு எதுவாக வளர்க்குற விஷயம், இது எல்லா விஷயங்கள்லையுமே நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைக்கும் பாருங்க. ஆனால் கணவன் மனைவி இணைஞ்சு தீர்மானம் எடுக்கிறாங்க பாருங்க, ஒன்று சேர்ந்து, அங்கே தான் அவங்க இணைகிறாங்க. அப்போது தேவன் இணைச்சிட்டாரு உடன்படிக்கையில். ஆனால் இப்போ அவங்க இணைஞ்சு வாழணுமா இருக்குது வாழ்க்கை முறையாக. ஸோ பிகமிங் ஒன் இஸ் அ ப்ராசஸ். இந்த ப்ராசஸை நேர்த்தியாக கண்டடையணும்னா ஒவ்வொரு கணவன் மனைவியும் வேதத்திலிருந்து ஒரு சில பிரமாணங்களையும் ஒரு சில கோட்பாடுகளை கற்றுக்கொள்ள வேண்டுமா இருக்கிறது. ஓகே, ஸோ they've got to learn a few principles that will cause us to become one even in their way of living. ஓகே, ஸோ முதல்ல இதை நம்ம ஸ்டேட்மெண்ட் கிளியர் பண்ணிக்கணும் பாருங்க. உடன்படிக்கையை பொறுத்த வரைக்கும் அவங்க இருவரும் இணைந்து விட்டார்கள், கர்த்தருடைய கண்களை ஒன்றாயிட்டாங்க. ஆனால் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அவங்க சிந்தனைகளை திறந்து பேசி, மனதில் இருக்கிறத பேசி, ரெண்டு பேரும் தீர்மானங்களை ஒற்றுமையாக எடுக்கும்போது அவங்க ஒன்றாகிறாங்க. அதில் அவங்க கற்றுக்க வேண்டிய, அதே மாதிரி பின்பற்ற வேண்டிய முதல் கோட்பாடு என்னன்னா, த லா ஆஃப் ப்ரையாரிட்டி, முன் உரிமைகளின் கோட்பாடு. என்ன இது முன் உரிமைகளின் கோட்பாடு? என்ன சொல்ல வருது இந்த கோட்பாடு? வாட் டஸ் திஸ் லா கன்வே? See, as we see in Genesis chapter 2 verse number 24, ஆதியாகமம் 2:24, அதுக்கப்புறம் மத்தேயு 19 அதோடைய 5-6 படித்தது பிரகாரம், திருமணம் அப்படின்னும் போது ஒரு மனுஷன் தன்னுடைய தகப்பன் தாயை விட்டு பிரிந்து மனைவியோட இசைந்திருப்பான். பாருங்க, இங்கே நம்ம பார்க்க முடியுது the law of priority. ஏன் பிரிஞ்சுன்னு சொல்றாரு? இப்போ அவங்க கூடவே இவங்க ஒரே வீட்டில் வாழ முடியாதா? கூடாதுன்னு இல்லவே இல்லை, முடியாதுன்னு இல்லவே இல்லை. ஆனால் இது ஒரே வீட்டில் வாழ்கிற பற்றின ஒரு பிரமாணம் இல்லைன்ற, இது அதை விட மேலானது, இது இன்னும் கொஞ்சம் உள்ளான விஷயங்கள் அடங்கியதாக இருக்குது. அப்படின்னா தேவன் சொல்கிறாரு, இவ்வளோ நாள் அந்த மனுஷன் தகப்பன் தாய் மேலே டிபெண்ட்டாகவும் தகப்பன் தாயோடு இணைஞ்சு வாழ்ந்துட்டு இருந்தான்.
ஆனா திருமணம் ஆன உடனே அவருடைய நம்பர் 1 பிரையாரிட்டி அவருடைய மனைவி. அவருடைய வாழ்க்கையில இனி முதல் முன்னுரிமை யாருக்கு? அவருடைய மனைவிக்கு. தேவன் முதலாவது உறவு, 2வது தன்னுடைய மனைவி, அதுக்கப்புறம் தான் அவருடைய பிள்ளைகள் பிறந்துட்ட பிறகு அதுக்கப்புறம் தான் வேற எல்லாருமே, தகப்பன், தாய், சகோதரன், சகோதரிமார்கள் எல்லாருமே. ஸோ கர்த்தர் இப்படி தான் ப்ரையாரிட்டிஸை கொண்டு வர்றாரு பாருங்க. திருமணத்துக்கு அப்புறம் காட் ஃபர்ஸ்ட், ஒய்ஃப் நெக்ஸ்ட், அதுக்கப்புறம் கிட்ஸ் தேர்ட், பட் அதர்ஸ் ஃபோர்த். இந்த அதர்ஸ்ன்ற கேட்டகரியில் தான் நம்மளுடைய முழு சொந்தக்காரங்களும் இருக்கிறாங்க, நண்பர்கள் எல்லாரும் அங்கே தான் இருக்கிறாங்கன்னு சொல்கிறேன் நான். அப்பா அம்மா உள்பட எல்லாரும் அங்கே தான் இருக்கிறாங்க பாருங்க. திருமணத்துக்கு முன்னாடி சம்பாரித்து அப்பா அம்மா கையில் கொடுத்தவர், இப்போ திருமணத்துக்கு அப்புறம் அவரும் மனைவியும் சேர்ந்து பட்ஜெட் பிளான் பண்ணுமா இருக்குது. திருமணத்துக்கு முன்பதாக அப்பா அம்மா கிட்ட கேட்டு தான் எல்லாத்தையும் செய்யணுமா இருக்குது. அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் முக்கியமான வாழ்க்கையின் தீர்மானங்கள் எடுக்கக்கூடாது. ஏன்னா இவர் அப்பா அம்மாவுக்கு அக்கௌண்டபிளாக இருக்கிறார். அங்கே தான் அவர் வாழ்ந்துட்டு இருக்கிறார். அவர் வாழ்ந்துட்டு இருக்கிற வீடு அப்பா அம்மாவுடைய வீடு. அந்த குடும்பத்துக்கு தலைவர் அவர் இல்லை, அவங்க அப்பா, அவங்களுடைய அம்மா. இப்போ திருமணத்துக்கு அப்புறம் இவரும் இவருடைய மனைவியும் புது குடும்பத்தை ஆரம்பிக்கிறாங்க. இப்போ தகப்பனையும் தாயையும் கவனிச்சுக்கணும். பொருளாதார ரீதியாக, உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க மேலே அக்கறையாக இருந்து விசாரித்து அவங்களை கவனிச்சுக்கணும். அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும், அவங்களுக்காக விதைக்கணும். நிச்சயமாக அது உங்களுடைய பொறுப்பாக இருக்குது. உங்களுடைய உயிருள்ள நாட்களெல்லாம் உங்கள் அப்பா அம்மாவை நீங்கள் பாதுகாப்பாக பார்த்துக்கணும். ஆனால் திருமணத்துக்கு அப்புறம் உங்கள் தீர்மானங்களுக்காக அவங்கள்ட்ட போக தேவையில்ல. அவங்கக்கிட்ட ஜெபத்துக்காக போகலாம், ஐடியாஸ்க்காக போகலாம், கைடன்ஸ்க்காக போகலாம், கவுன்சிலிங்காக போகலாம். ஆனால் உங்கள் பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும்னு அப்பா அம்மா தீர்மானம் எடுக்கிற மாதிரி இல்லை. எந்த சர்ச்சுக்கு நீங்கள் போகணுன்னு அவங்க தீர்மானம் எடுக்கிற மாதிரி இல்லை. உங்கள் கிறிஸ்மஸுக்கு நீங்கள் எங்கே போகணுன்னு அவங்க சொல்லக்கூடாது. நீங்கள் இங்கே தான் வரணும்னு அவங்க கட்டாயப்படுத்த முடியாது. அப்படின்னா நீங்கள் இப்போ அவங்கள விட்டு பிரிந்து ஒரு வித்தியாசமான இல்லைனா புது குடும்பத்தை நீங்கள் ஆரம்பிச்சிருக்கிறீங்க. அப்போ உங்கள் ப்ரையாரிட்டிஸ் சேஞ்ச் ஆகுது. The law of priority says you are now separate and you are now heading a different family. இதை பற்றி நம்ம லாஸ்ட் எபிசோடில் பார்த்துட்டோம். அதனால் நீண்ட நேரம் அந்த செலவழிக்க போகிறதில்ல. ஆனால் 2வது பிரமாணத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள். This is called the law of pursuit. உங்கள் மனைவியை பின்தொடர்ந்து பற்றி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். இது என்னது? the law of pursuit. பிளேனாக பார்த்தா துரத்துங்கன்னு அர்த்தம். ஆனால் ஜென்டலாக நம்ம பார்த்தோன்னா பின்தொடர்ந்து போய் அவங்களை பற்றி கொண்டு வாழுங்கன்னு அர்த்தம். இது நம்மளுக்கு கிடைக்கிறது அதே வசனத்தில் தான். படிச்சிடவங்களுக்கு ஜெனிசிஸ் சாப்டர் 2 verse number 24. இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயும் விட்டு தன் மனைவியோடே இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இந்த இசைந்திருப்பான் அப்படின்ற வார்த்தை தான் இந்த கோட்பாடை நமக்கு வெளிப்படுத்துது. He shall cleave to his wife அப்படின்னு இருக்கும். என்ன இந்த வார்த்தைக்கு அர்த்தம்? கிளீவ்னா என்னது? இசைந்திருப்பான்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? இந்த வார்த்தையுடைய எபிரேய வார்த்தையும் அதோடைய அர்த்தத்தை நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு பல்வேறு விளக்கம் நம்மளுக்கு கிடைக்குது பாருங்க. இந்த ஹீப்ரு வார்த்தை வந்து தபாக் பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க அந்த வார்த்தை. அப்படின்னா மனைவியை புடிச்சுக்கொன்றார், தபாக்னு புடிச்சுக்கொன்றாருன்ற மாதிரி இருக்குது. தபாக்னு என்ன அர்த்தம்னா க்ளோஸ் ஆயிரு, பக்கத்திலே இரு, தொடர்ந்து போயிட்டே இரு. ஸ்டிக் டுகெதர், பி க்ளோஸ் டு ஈச் அதர் அண்ட் ஃபாலோ ஆஃப்டர் அப்படின்னு அர்த்தம். ஏக்கமாக ஃபாலோ ஆஃப்டர், ஆசையாக பின்தொடர்றது. அப்படின்னா இந்த பர்சியூட்ன்ற லாவை யார் மிஸ் பண்ணுறாங்களோ அவங்க திருமணம் போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். அவங்க திருமணத்தில் வந்து சேர்ந்துட்டோம் அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்துடுவாங்க. என்னைக்கு திருமணத்தில் வந்து சேர்ந்துட்டோம் அப்படின்ற நிலைக்கு வர்றோமோ அன்னைக்கு நம்ம திருமணம் சாவ ஆரம்பிக்குது, இல்லைன்னா போர் அடிக்க ஆரம்பிக்குது. ஒரு எக்ஸைட்மெண்ட் இல்லாமல், சந்தோஷம் இல்லாத, ஒரு தண்ணீரை போல ஒரு பிளெயினாக டேஸ்ட் இல்லாத ஒரு நிலைக்கு போயிட முடியும். இந்த லா ஆஃப் பர்சியூட்டை நீங்கள் கற்றுக்கிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா, அதாவது கணவர் உங்கள் மனைவியை நெருக்கமாக பின்தொடர்ந்து அவங்கள பற்றி கொள்கிற ஒரு வாழ்க்கை முறையில் நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா திருமணம் எப்போவுமே எக்ஸைட்டடாக இருக்கும். அப்படின்னா மனைவியை கல்யாணம் பண்ணிட்டு வந்த உடனே வா ஏதோ ஒரு வகையில் கல்யாணம் பண்ணி முடிச்சிட்டேன், ஆயிடுச்சு, டிக் பண்ணிட்டேன் ஒரு பாக்ஸு, டன், ஸ்டேட்டஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு, மேரீட். இதுக்கப்புறம் என் மனைவியை பின்தொடர்ந்து போக தேவையில்ல, அப்பப்போ கால் பண்ணி விசாரிக்க தேவையில்ல, நீ அழகாக இருக்கிறேன்னு சொல்ல தேவையில்ல, டேட் பண்ண தேவையில்ல, அவளை பிரியப்படுத்த தேவையில்ல, அவள் கோச்சிக்கிட்டா அவரை 2 தடவை போய் திரும்பி பார்த்து ஏமா அப்படி பண்ணுறேன்னு சொல்லி கெஞ்ச தேவையில்ல இப்படின்னு ஒரு சில பேர் நினச்சிட்றாங்க. தப்பு. இப்போ தான் இன்னும் நீங்கள் செஞ்சதெல்லாம் அதிகமாக செய்யணுமா இருக்குது. ஏன்னா இப்போ தான் எல்லாவற்றையும் அதிகமாக செய்கிறதுக்கு பெர்மிஷன் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. டோன்ட் ஸ்டாப் பர்சியூவிங் யுவர் வைஃப் just because you got married to her.
Listen, keep pursuing the one that you got married to. யாரை திருமணம் பண்ணிக்கிட்டீங்களோ அவங்கள தொடர்ந்து, அவங்கள வாஞ்சையாக பின்தொடர்ந்து அவங்கள பற்றி கொள்ளுங்க. அவங்க ஒரு மிஸ்ட்ரி. அவங்க யாரு, அவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்களுக்கு என்ன விருப்பங்கள் இருக்குது, அவங்களுடைய உள்ளான ஆசைகள் என்ன அப்படின்ற அந்த மிஸ்ட்ரியை தெரிஞ்சு கொள்றதுக்காக ஒரு கணவராக உங்களை அர்ப்பணிங்க. கீப் பர்சூவிங் ஹர், கீப் பர்சூவிங் ஹர். அது மிஸ் பண்ணிட்டீங்கன்னா திருமணம் ஒரு ஸ்டாண்ட் ஸ்டில்க்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ திருமணம் என்னவா மாறிடும்னா, பிள்ளைகளை பெற்றெடுக்கிறோம், ஒரு புது வீடு வாங்குகிறோம், படிக்க வைக்கிறோம் பிள்ளைங்களை, அப்புறம் வீட்டு பில்லுங்கெல்லாம் கட்டுறோம், அப்புறம் வண்டி வாங்குகிறோம், அப்புறம் பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி துரத்தி விடுறோம் வெளியே. இதுதான் கல்யாண வாழ்க்கைன்ற மாதிரி ஆயிரும். ஆனால் மறந்துடக்கூடாது, திருமணன்றது ஒருத்தருடைய கம்பானியன்ஷிப்பை முழுமையாக என்ஜாய் பண்ணுறதுக்குன்னு சொல்லி. அதனால தான் இந்த கோட்பாடை நம்ம மறந்துடக்கூடாது. த லா ஆஃப் பர்சூட். எப்படி இதை செய்கிறது? 3 விஷயங்கள் உங்களுக்கு சொல்கிற பாருங்க. நம்பர் 1, முக்கியமாக இன்றைக்கி டீச்சிங் கணவர்களுக்கு தான். நம்பர் 1, அக்னாலஜ் ஹர் பிரசன்ஸ் இன் யோர் லைஃப். உங்கள் மனைவி உங்களோட வாழ வந்திருக்கிறாங்க, உங்களோட இருக்கிறாங்க, அவங்க பிரசன்ஸை அக்னாலஜ் பண்ணுங்க. அப்படின்னா அவங்கள கண்டுக்காமல் இருக்காதீங்க. வீட்டுக்கு வந்த உடனே முதல் நீங்கள் தேட வேண்டியது உங்களுடைய மனைவியை. ஊர்லேருந்து வர்றீங்க, பிள்ளைகள் கூட காத்திருக்கிறாங்க. ஆமாம், அவங்க எல்லாரும் ஒரே சந்தோஷப்படுவாங்க, அப்படியே அப்பா வந்துட்டாருன்னு ரொம்ப குஷியாக இருக்குவாங்க. ஆனால் உங்கள் மனைவியை நீங்கள் தான் முதல் முத்தம் கொடுக்கணும்னு சொல்கிறேன் நான். உங்கள் மனைவியை நீங்கள் பர்சியூ பண்ணுங்கள், அக்னாலஜ் பண்ணுங்கள். கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு அருமையான நபர் எனக்கு அட்வைஸ் பண்ணுவது அவர் சொன்னார், கிரேஸ்வின், கல்யாணத்துக்கு அப்புறம் டோன்ட் டேக் யுவர் ஒய்ஃப் ஃபார் கிராண்டட். கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்கள பார்க்கணுன்னு விருப்பப்படுவேன், டைம் செட் பண்ணுவேன், அப்புறம் அவங்களோட நேரத்தை செலவழிக்கணும், அவங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது இதெல்லாத்தையும் நோட் பண்ணி வைப்பேன். நானும் நோட் பண்ணி வச்சுருந்தேன் அந்த மாதிரியெல்லாம். அப்போ அவர் சொன்னார், கல்யாணத்துக்கு அப்புறம் இங்கே தானே இருக்கிறா, இனி எங்கே போகிறா, இங்கே தான் இருக்க போகிறா, இரவும் பகலும் இங்கே தான் இருக்க போகிறா, அதனால் அப்படின்னு சொல்லிட்டு மனைவியை கண்டுக்காமல் இருக்காத. அதான் அவர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு பாருங்கள். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு அட்வைஸாக போயிடுச்சு. அவங்க ப்ரெசன்ஸை வேல்யூ பண்ணுங்கள். வீட்டுக்கு வந்தால் நான் அவங்கள்ட்ட பேசுங்கன்னு சொல்கிறேன். உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்தாங்கன்னா ஃபோனை ஆஃப் பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட பேசுங்க, அவங்க பேசுகிறத கவனிங்க, அவங்கள வேல்யூ பண்ணுங்கள், அவங்க ப்ரெசன்ஸை வேல்யூ பண்ணுங்கள். உங்களுடைய வார்த்தைகளால், உங்களுடைய செயல்களால் நீங்கள் வேல்யூ பண்ணுங்கள். அக்னாலஜ் ஹர் ப்ரெசன்ஸ் இன் யோர் லைஃப். நம்பர் 2, கீப் பர்சூவிங் யோர் வைஃப் பிகாஸ் ஷீ இஸ் அ மிஸ்ட்ரி. அவங்கள பின்தொடர்ந்து போங்க வாஞ்சையா. ஏன்னா இன்னும் அவங்கள பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கல. எந்த கணவர் தான் அவங்க மனைவியை முழுசாக முடிச்சிட்டாரு? என்னைக்கு ஒரு கணவர் நான் மனைவியை ஃபுல்லாக புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்கிறாரோ அன்றைக்கி ஒரு திருமணம் க்ளோஸ் ஆயிடுச்சு, அவ்வளோதான், திருமணமே இல்லைங்க. யூ கீப் பர்சூவிங் ஹர், ஷீ இஸ் அ மிஸ்ட்ரி. முழுசாக புரிஞ்சுக்க முடியாது. அதான் சொல்லுவாங்கள்ல, உங்கள் மனைவியை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணாதீங்க, அதிகமாக நேசிங்க. உங்கள் கணவரை கொஞ்சமாக நேசிச்சா பரவாயில்ல, ஆனால் அதிகமாக புரிஞ்சுக்குங்க அப்படின்வாங்க. அது ஒரு முக்கியமான விஷயம் பாருங்க. ஆனால் மனைவியின் வந்தபோது ரொம்ப புரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படக்கூடாது, அதிகமாக நேசிக்கணும்னு விருப்பப்படணும். அவங்கள பின்தொடர்ந்து போங்க. ஏன்னா அவங்க மாறிட்டே இருக்கிறாங்க. உண்மையா இல்லையா? நேற்று அவங்களுக்கு பிடிச்சிச்சு சைனீஸ் ஹோட்டல்லேருந்து நீங்கள் வாங்கிட்டு வந்தது, இன்றைக்கி அவங்களுடைய விருப்பம் அதே மாதிரி இருக்கும்னு அர்த்தம் இல்லை. இன்றைக்கி நீங்கள் வாங்கிட்டு வருவீங்க, அவங்க சொல்லுவாங்க, நான் கேட்டேன் அவங்ககிட்ட மோமோஸ்ன்னு. இல்லைம்மா, நேற்று நீ நல்லா சாப்பிட்டியா? அது நேற்று சாப்பிட்டேங்க, இன்றைக்கி எனக்கு அதே இது பிடிச்சிருக்குன்னு அர்த்தம் இல்லையே. வாரத்துக்கு வாரம் அவங்களுடைய டேஸ்ட் மாறுது, அவங்களுடைய ஸ்டைல் மாறுது. உண்மை இதுதான். See, women can adapt and change so quickly. And they are changing. And as a husband, if you don't pursue your wife, you will miss out on the exciting journey of finding who she is. உங்கள் மனைவி எப்படிப்பட்டவங்கன்னு கண்டுபிடிக்கிற அந்த பயணத்தை நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. நீங்கள் உங்கள் மனைவியை வாஞ்சையாக பின்தொடர்ந்து பற்றி கொள்ளவில்லை என்றால். அப்போ மனைவிமார்கள் அவங்க மாறிட்டே இருக்கிறாங்க. அவங்களுடைய எண்ணங்கள், அவங்க பேசுகிற விஷயங்கள், இது எல்லா விஷயத்தையும் கவனிச்சவங்கள யார், அவங்க மனதில் என்ன இருக்குதுன்னு சொல்லி புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பிரயாசப்படணும் கணவர்கள். அப்போ தான் திருமண வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்குன்றதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். இப்படி சொல்லப்படுறதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒரு பொண்ணு ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கும்போது, இல்லை கல்யாணம் பண்ணிக்கிட்டா மாறுவார், எனக்கு நம்பிக்கை இருக்குது, அவர் மாறுவார்னு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு கல்யாணம் பண்ணிக்குமா. அந்த மனுஷன் பார்த்தா மாறவே மாட்டான் நம்பர். ஆனால் ஆண் அந்த பெண்ணை திருமணம் பண்ணிக்கும்போது மாறவே மாட்டா, எப்போவுமே இதே மாதிரி இருப்பா, எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு அப்படியே என்னை தலைமையில் தூக்கி வச்சு என்னை அப்படியே பாராட்டி நடத்துகிற என்னுடைய மனைவி மாறவே மாட்டா அப்படின்ட்டு இவங்க கல்யாணம் பண்ணிக்கிறது. அப்புறம் பார்த்தா தெரிய வருது, டிமாண்ட்ஸ் இவர் மேலே வருது, நீங்களும் இப்படியெல்லாம் மாறணுமா இருக்குது, நீங்களும் இதெல்லாத்தையும் கரெக்டாக நீங்கள் ஒழுங்கு பண்ணணுமா இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் விஷயம் இதுதான், மனைவி
மாறிட்டே இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, உள்ள தளவில் இன்னும் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குதுன்னு சொல்கிறேன். ஷீ இஸ் அ மிஸ்ட்ரி. ஸோ கீப் பர்சூவிங் ஹர். நம்பர் 3, கீப் டேட்டிங் ஹர். டேட் ஹர் ஆல் ஓவர் அகேன். டேட்டிங்னா என்னது? நீங்கள் திருமணம் பண்ணிக்கிட்ட அந்த பெண்மணியை ஒரு ஸ்பெஷலான இடத்துக்கு, ஒரு விசேஷத்த நேரத்தை ஒதுக்கி, நீங்களும் விசேஷத்த வகையில் ட்ரெஸ் பண்ணிவிட்டு, அவங்களையும் விசேஷத்த வகையில் ட்ரெஸ் பண்ணி, நார்மலாக சாப்பிட்ற சாப்பாடை விட்டுட்டு கொஞ்சம் விலை உயர்ந்த ஒரு ஹோட்டலில் போய் ஒரு ரொமான்டிக்கான ஒரு செட்டப்பில் அவங்க தான் ஸ்பெஷல்னா சொல்லி காண்பிக்கும்படி நீங்கள் அவங்கள கவனிச்சுக்கிறீங்களே, அதுதான் டேட்டிங். இப்போ இதை ஆண்கள் திருமணத்துக்கு முன்னாடி பண்ணுவாங்க. யாரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு விருப்பப்படுறாங்களோ அவங்கள நிறைய ஸ்பெஷல் இடங்களுக்கு கொண்டு போவாங்க. அந்த ஹோட்டலை நல்லா செக் பண்ணி, ரிவ்யூ செக் பண்ணி, அந்த டேபிள் ரிசர்வ் பண்ணி, அவங்களுக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குதா, அவங்களுக்கு இது பிடிக்குமா அது பிடிக்குமா, மெனுவெல்லாம் கிளியராக செக் பண்ணி, அப்புறம் அதுக்கேற்ற பணம் இருக்குதான்னு வேறு சில நேரத்தில் நம்ம செக் பண்ணுமா இருக்குது. அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த குறிப்பிட்ட நாள் ஆஃபீஸில் பெர்மிஷன் போட்டு, அவங்க அம்மாட்ட பெர்மிஷன் கேட்டு, இவங்க அம்மாட்ட இவர் பெர்மிஷன் கேட்டு, எல்லாம் திருமணத்துக்கு முன்னாடி பண்ணுவாங்க பாருங்கள். இதெல்லாம் அந்த பெண் பார்க்குறாங்க. எவ்வளோ எஃபர்ட் எடுக்கிறாரு பாருங்கள். எனக்காக, எனக்கு ஒரு ஸ்பெஷல் ஈவினிங் தரணும்னு எவ்வளோ எஃபர்ட் எடுக்கிறாரு. அப்படின்னா அவருடைய உள்ளத்தில் நான் அவ்வளோ வேல்யூபிள், நான் அவ்வளோ ப்ரெஷஸ், இவருக்காக என் வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு அந்த பொண்ணு தீர்மானம் எடுக்கிறாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் இதை நிப்பாட்டிடக்கூடாது. இப்போ அந்த பொண்ணு யோசிக்குது, இப்போ கல்யாணம் பண்ணிட்ட பிறகு இவர் வேல்யூ பண்ண மாட்டேங்கிறாரா, நான் இப்போ வெறும் வேலைன்றாரு, கேட்டால் எல்லாம் உனக்காகத்தாமா அப்படின்றாரு. அப்புறம் கொஞ்சம் சண்டை போட்டால் 10,000 ரூபாய் குத்து துணி வாங்கிக்கிட்டு எஸ்கேப் ஆயிடுறாரு. என்ன இவரது பிரச்சனை என்னது? அவர் எனக்கு துணி வாங்கி கொடுக்குறது முக்கியமா? மனைவிமார்கள் சொல்லுவாங்க பாருங்க. இல்லை, அந்த துணியை போட்டுக்கிட்ட அப்புறம் 2 பேரும் ஒன்றா வெளியே போய் சந்தோஷமாக கொஞ்சம் நேரம், ஸ்பெஷலான நேரம் செலவழிக்கிறது ரொம்ப முக்கியமா? உங்கள் மனைவிட்ட நீங்கள் கேட்டு பாருங்கள். ஒவ்வொரு கணவர்மார்களும் உங்கள் மனைவி சொல்லுவாங்க, நீங்கள் நிறைய பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம், எல்லாம் சந்தோஷம்தான், ஆனால் நீங்கள் என் கூட இருந்து நம்ம 2 பேரும் விசேஷத்த வகையில் நேரத்தை செலவழித்து, நான் உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு நீங்கள் காண்பிக்கிற அந்த நேரம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு ஒவ்வொரு மனைவியும் சொல்லுவாங்க. ஸோ பிளான் ஃபார் டேட் நைட்ஸ். நிறைய கணவர் மனைவிமார்கள் பண்ணுற தவறு என்னென்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் அதான் 24/7 நாங்கள் வி ஆர் அவைலபிள் ஃபார் ஈச் அதர், 2 பேரும் நம்ம அவைலபிளாக இருக்கிறோம் இல்லையா, அதனால் எப்போ வேணால் டேட் போகலாம் நம்ம அப்படின்னு நினச்சிட்றாங்க. ஆக்சுவலாக அது உண்மை இல்லை பாருங்கள். வாழ்க்கையில் நிறைய பொறுப்புகள் இருக்குது நமக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் எப்போ வேணாலும் நினச்சாலும் நம்ம டக்கு நம்ம ஒரு ஸ்பெஷலான இடத்துக்கு போயிடலான்றது அசாத்தியமாக போயிடும். அதுவும் நான் சொல்கிறேனே, பிள்ளைகள் பறந்துட்ட பிறகு யூ ஹாவ் டு பிளான் ஃபார் டேட் நைட்ஸ். ஒரு குறிப்பிட்ட டேட்டை முன்கூட்டியே செட் பண்ணி, பிள்ளைகளை பார்த்துக்கிறதுக்கு யாராவது ஒழுங்கு பண்ணி, ரிக்வெஸ்ட் பண்ணி, இல்லை பே பண்ணி, அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு டேட் நைட் நீங்கள் போகணுமா இருக்கும். ஆனால் நெவர் ஸ்டாப் டேட்டிங் யுவர் ஒய்ஃப். டோன்ட் ஸ்டாப் டேட்டிங் யுவர் ஒய்ஃப். பாஸ்டர் ரிக் வாரன் சொல்கிறத திரும்பி நான் ஞாபகப்படுத்தணும்னு ஆசைப்பட்றேன். டேட்டிங் இஸ் ஃபார் மேரேஜ் அண்ட் மேரேஜ் இஸ் ஃபார் டேட்டிங். கீப் டேட்டிங் யுவர் ஒய்ஃப். 3 விஷயங்களை சொன்னேன். உங்கள் மனைவியை வாஞ்சையாக தொடர்ந்து பற்றி கொள்வது உங்கள் திருமணத்துக்கு மிக முக்கியமான ஒரு கோட்பாடுன்னு சொன்னேன். திஸ் இஸ் கால்ட் த லா ஆஃப் பர்சியூட். The law of pursuit. எப்படி இதை கடைப்பிடிக்கிறது? Number 1, acknowledge her presence in your life. Number 2, pursue her because she is a mystery. அநேக விஷயங்கள் அவங்கள பற்றி இன்னும் உங்களுக்கு தெரில, இது உனக்கு பிடிக்குமா அப்படின்னு 10 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் கேட்பீங்க பாரு, சொல்லவே இல்லை நீ அப்படின்னு. இந்த மாதிரி டேலண்ட் உனக்குள்ளே இருக்குதா, இல்லை இந்த மாதிரி நீ எதிர்பார்க்குறியா, எனக்கு தெரியவே இல்லையான்னு 15 வருஷத்துக்கு அப்புறம் சொல்லுவோம். காரணம் என்னென்னா, அவ்வளோ விஷயங்கள் இருக்குது பாருங்கள் அவங்கள பற்றி நம்ம தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக. 3ஆவதாக, அவங்கள வெளியே கூட்டிகிட்டு போய் விசேஷத்த வகையில் ட்ரீட் பண்ணுறத நிப்பாட்டிடாதீங்க. கீப் டேட்டிங் ஹர் ஆல் ஓவர் அகேன். இன்றைக்கி இந்த எபிசோடை நீங்கள் கேட்டுட்ருக்கிறீங்க. இந்த ரிலேஷன்ஷிப் பாட்காஸ்ட் வழியாக நீங்கள் சகாயத்தை பெற்றுக்கொண்டுட்ருக்கிறீங்க. நீங்கள் ரியலைஸ் பண்ணுறீங்க உங்கள் திருமணம் முதல்ல இருந்த இன்பம் இல்லை அப்படின்னு சொல்லி. என்ன செய்கிறது? காணா ஒரு கல்யாணத்தில் திராட்சரசம் காலியானது போல் உங்கள் கல்யாணத்தில் சந்தோஷன்ற திராட்சரசம் காலி ஆயிடுச்சா? உங்களுக்கு நான் என்கரேஜ் பண்ணுறேன் பாருங்கள். காணா ஒரு கல்யாணத்தில் முதலாவது அவங்க செஞ்சது என்னென்னா, ஜீசஸ் அப்ரோச் பண்ணுறாங்க. தே அப்ரோச் ஜீசஸ் அண்ட் செட், we've run out of wine. திராட்சரசம் காலி ஆயிடுச்சுன்னு சொல்லி ஏசு கிறிஸ்துவை வந்து சந்திங்க. மேக் ஜீசஸ் த சென்டர் ஆஃப் யுவர் மேரேஜ் அகேன். அப்படின்னா ஸ்டார்ட் ப்ரேயிங் டுகெதர் அகேன், ஸ்டார்ட் அட்டெண்டிங் சர்ச் டுகெதர் அகேன். ஷேர் வாட் யூ ரிசீவ் இன் த வேர்ட் இன் த டே. அந்த நாளில் நீங்கள் தேவனோட நெருக்கமாக இருக்கும்போது உங்களுக்கு கிடைச்ச விஷயங்களை மனைவியோட பகிர்ந்துக்குங்க, மனைவியோட ஜெபம் பண்ணுங்கள், மனைவியோட சபை அட்டென்ட் பண்ண ஆரம்பிங்க. நான் சொல்கிறேன், நல்ல பிரசங்கங்களை நீங்களும் மனைவியும் உட்கார்ந்து ஒன்றா கேளுங்க. Seek Jesus again. கணவர்மார்கிட்ட சொல்கிறேன்,
உங்கள் மனைவிக்குள்ளே கர்த்தர் என்ன போட்டு வச்சிருக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியல. எந்த கணவருக்குன்னு தெரில, ஆதாமுக்கே தெரிலன்ற நான். ஆதாம் அன்றைக்கி தூங்க போயிட்டாரு, நல்லா அசந்து தூங்கிட்டார் பாருங்க. ஆண்டவர் ஏற்படுத்தின மாதிரி எழுந்திரிச்சு பார்த்தா அழகான மனைவியை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டு வர்றாரு. ஆண்டவர் சொல்ல ஆதாம் பார்த்து, இவ தான் உன் மனைவி, இஷ்டமோ நஷ்டமோ கட்டிக்க ராஸ்கேல்னு சொல்லாமல் ஆதாமே வாயத்திறந்து சொல்கிறான், இதுதான் என்னுடைய மனைவி அப்படின்னு. இது நிமித்தம் அப்படின்னு ஆரம்பித்ததே ஆதாம் தான். இப்போ ஆண்டவர் சொன்னார், சரிப்பா நீ தெரிந்து கொண்டாய் மனைவியை, சரியா, தான் உன் மனைவி, நீ வாயத்திறந்து சொன்ன. அந்த வாக்குறுதி தான் திருமணம். அல்லாஹ் தாலி கட்டினதுனால திருமணம் இல்லை, வாயத்திறந்து வாக்குறுதி கொடுக்குறது தான் திருமணம். அப்போ ஆதாம் வாயத்திறந்து பேசுகிறார், இது என்னுடைய மனைவி அப்படின்னு சொல்லி. அந்த இடத்துல திருமணம் ஏற்படுகிறது. ஆனால் ஒரு அருமையான விஷயத்தை பாருங்கள், ஆதாமுக்கும் தெரில பாருங்கள் ஏவாள் எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லி. அப்போது ஏவாள் ஏதாவது விஷயத்தில் கோச்சுக்கினாங்கன்னா, ஆதாம் ஏதாவது ஒரு வகையில் தெரியாமல் காயப்படுத்திட்டாருன்னு வச்சுங்களேன், யார்கிட்ட ஓடணும்? ஆதாம் ஆண்டவர்கிட்ட ஓடணும். ஆண்டவரே என்ன ஆண்டவர் வித்தியாசமாக பண்ணுறா, என்ன தான் போட்டிங்க சொல்லுங்க, கரெக்டாக நீங்கள் தான் படிச்சிங்க. நீங்கள் கொடுத்த மனைவியை நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல் மனைவியை கொடுத்த உங்களை நான் தெரிஞ்சுக்கிறேன் ஆண்டவரே. I want to come close to you. Get to know God more. Keep Jesus as the center of your marriage. அதுதான் காணா ஒரு திருமணத்தில் அவங்க செஞ்சாங்க. இயேசுவை தேடினாங்க. ரெண்டாவதாக பாருங்க அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொல்லி. இயேசு கிறிஸ்து சொன்னார், அந்த ஜாடியில் 6 கல் ஜாடி இருந்துச்சு இல்லையா, 6 ஜாடியிலையும் தண்ணீர் ஒப்புங்கன்னார். இது என்ன வித்தியாசமானது ஒன்றுன்னு சொல்லி அவர் ஏதாவது வித்தியாசமாக சொன்னாரா பாருங்க. அந்த 6 ஜாடியும் 6 தடவை அது உருட்டின்னு போங்க கல்யாண சத்திரத்து மண்டபத்து சுற்றிலுன்னு சொன்னால் அது வித்தியாசமாக இருந்துச்சு இல்லையா. அந்த ஜாடியை தூக்கி தலை மேலே வச்சு ஒரு டான்ஸ் ஆடுங்கப்பா திராட்சை ரசம் கிடைக்கணும், அது டிஃப்ரெண்ட் ஆகுது. செய்யறதையே திரும்பி செய்ய சொல்கிறார் இவர். அதுதான் ரகசியம். நோட்ஸ் எடுக்க தான் எழுதிங்க. டூ த ஃபர்ஸ்ட் ஒர்க்ஸ் அகேன். நீங்கள் முதல் செய்த அந்த கவனிப்பின் விஷயங்களை திரும்பவும் செய்யுங்க. ஆனால் பைபிள்லேயே இது இருக்குது பாருங்க. ரெவலேஷன் சாப்டர் 2 verses 4 and 5 இயேசு கிறிஸ்து சொல்றாரு ஒரு பாஸ்டர் கிட்ட, எபேசு பட்டணத்துடைய பாஸ்டர் கிட்ட சொல்றாரு, ஆதியில இருந்த அன்பனை விட்டுட்டப்பா, நீ முதல்ல என்ன நேச்சபார், அந்த அன்பனை விட்டுட்டேன்னு உடனே அப்புறம் அவர் சொல்றாரு, டூ த ஃபர்ஸ்ட் ஒர்க்ஸ் அகெயின் அப்படின்றார். நீ முதல் நான் செஞ்சு அதை செய் அப்படின்றார். அப்படின்னா முதல் நீ என் மேலே ஒரு அன்பு வச்சிருந்த போது எப்படி நீ வேலையிலேருந்து பெர்மிஷன் எடுத்து எனக்கா நீ ஜெபம் பண்ண வருவ, எப்படி நீ ஒரு நாளெல்லாம் உபவாசம் இருந்து பைபிளை படிப்ப, எப்படி எப்போ பார்த்தாலும் இயேசுவை பற்றி ஷேர் பண்ணணும்னு நினச்சிட்டு இருப்ப, எப்படி உட்கார்ந்து வேதத்தை தியானிப்ப. டூ த ஃபர்ஸ்ட் ஒர்க்ஸ் அகெயின், டோன்ட் வெயிட் ஃபார் த ஃபீலிங், டூ த ஒர்க்ஸ். அதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். உங்கள் திருமணத்தில் சந்தோஷம் குறைவுபட்டு இல்லை காலியாக போய் தண்ணி மாதிரி ஆயிடுச்சு பதர் என் கல்யாணம் டேஸ்டே இல்லை பதன்றீங்களா. டூ த ஃபர்ஸ்ட் ஒர்க்ஸ் அகெயின். வாட் யூ டூ? கம் ஆன், டேட் யுவர் வைஃப் அகெயின். உங்கள் மனைவியை வெளியே கூட்டிகிட்டு போங்க, அவங்கள்ட்ட அன்பாக பேசுங்க, நேரத்தை அதிகமாக செலவழிங்க, ஒரு நாளைக்கு 3 தடவை 4 தடவை கால் பண்ணி பேசுங்க, அவங்கள விசாரிங்க, அவங்களுக்கு பிடிச்சத வேலையிலேருந்து வரும்போது வாங்கிட்டு வாங்க, அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணுங்கள், பணத்தை கையில் கொடுங்க, சொல்லுங்கள் நான் பார்த்துக்கிறேன் குழந்தை, நீ போமா ஷாப்பிங் போ, யாரை கூட்டிகிட்டு போகிற உன் கசின் உன் ஃப்ரெண்டு யார் கூட, கோ ஹாவ் அ கேர்ள்ஸ் நைட் அவுட், அண்ட் ஈவினிங் அவுட், ஷாப்பிங் ஸ்ப்ரீ, இஃப் ஐ மே சே தோஸ் வேர்ட்ஸ். போ நல்லா கொஞ்சம் செலவு பண்ணு, சாப்பிட்டு வா, மனைவியை கவனிச்சுங்கன்னு சொல்கிறேன் நான். எப்படி மனைவியை திருமணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்காக நேரத்தை ஒதுக்கி பணத்தை ஒதுக்கி பர்மிஷன் கேட்டு பிரயாசப்பட்டு அலசி ஆராய்ஞ்சு பார்த்து எந்த ஹோட்டலு எது நல்லாயிருக்கும் எப்படி பிரயாசப்பட்டீங்க, அதே போல் மனைவிக்கு திரும்பி பிரயாசப்படுங்கன்றது. 3வது பாருங்கள், அந்த தண்ணியை எடுத்துகிட்டு ஜீசஸ் சொல்கிறாரு, அதை எடுத்துகிட்டு போய் பந்தி விசாரணைக்காரன்ட்டு கொடு அப்படின்றார். இவர் திராட்சை ரசமாக மாற்றிட்டேன், நானும் டேஸ்ட் பண்ணிட்டேன், என் பீட்டர் ஜேம்ஸ் எல்லாம் டேஸ்ட் பண்ணிட்டாங்கப்பா, நீங்கள் எடுத்துன்னு போன்னு சொல்ல, அட தண்ணி ரொப்பிட்டாங்க சொல்கிறார், எடுத்துகிட்டு போய் கொடு அப்படின்னா என்ன அர்த்தம்? பை ஃபெய்த் ஹி கால்ஸ் இட் வைன். விசுவாசத்தினால அந்த தண்ணீரை திராட்சை ரசம் என்று அழைத்தார். விசுவாசத்துடைய பிரமாணம் எது? இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் அழைக்கிற அந்த பிரமாணம் இல்லையா. அப்போ தண்ணீரை எடுத்துகிட்டு போய் கொடுன்றாரு. என்ன விஷயம்? அந்த தண்ணி அவர் ஏற்கனவே திராட்சை ரசமாக பார்த்துட்டாரு. திஸ் இஸ் வாட் யூ காட் டு டு. லுக் அட் யுவர் வைஃப் பை ஃபெய்த், லுக் அட் யுவர் மேரேஜ் பை ஃபெய்த். டோன்ட் வெயிட் ஃபார் த ஃபீலிங்ஸ் டு ரிட்டர்ன். பிரதர், திரும்பி என் மனைவி மேலே இருக்கிற அந்த திக்குன்ற ஒரு ஃபீலிங், பார்த்தோன்னே புல்லரிக்கிற ஒரு ஃபீலிங் வருமா, பார்த்தோன்னே கவிதை வர்ற மாதிரி ஏதாவது ஒரு ஃபீலிங் வருமா பிரதர், உணர்ச்சிகள் வருமா? உணர்ச்சிகள் லேட்டராக வரும், வராமல் போகும், அதை பற்றி கவலைப்படாதீங்க. பட் டூ இட் பை ஃபெய்த், டூ இட் பை ஃபெய்த். அப்படின்னா மனைவியை அன்பாக கவனித்து சொல்லுங்கள், உன்னோட இருக்கிறது தான் என் வாழ்க்கையிலே ரொம்ப இன்பமான ஒரு விஷயம், என் வாழ்க்கையில் நடந்ததே நீ தான் மிகப்பெரிய சந்தோஷம். செலிப்ரேட் யுவர் வைஃப், செலிப்ரேட் யுவர் மேரேஜ். எஸ், கால் இட் பை ஃபெய்த், டூ இட் பை ஃபெய்த், டோன்ட் வெயிட் ஃபார் த ஃபீலிங்ஸ். எஸ், டோன்ட் வெயிட் ஃபார் த ஃபீலிங்ஸ், டூ இட் பை ஃபெய்த். நல்லா கவனிச்சுங்க, புகழுங்க, அவங்கள செலிப்ரேட் பண்ணுங்கள். இந்த காரியங்களை நீங்கள் செய்யும்போது நிச்சயமாக
திராட்சரசம் காலின்னு சொல்ல மாட்டீங்க. என்ன தடவை சொல்வீங்க? முதல்ல இருந்த திராட்சரசத்தை விட இப்போ குச்சமே திராட்சரசம், இதுதான் சூப்பரு, லார்ட் இஸ் கெப்ட் த பெஸ்ட் ஃபார் த லாஸ்ட்னு சொல்வீங்க. கடைசியாக கிடைச்சது தான் சிறந்ததுன்னு சொல்வீங்க. அப்படின்னா திருமணத்துடைய ஆரம்ப நாட்களில் இருந்த சந்தோஷத்தை விட இந்த கோட்பாடுகளை பயன்படுத்தி தேவனுக்கு முன்பதாக வார்த்தையின் சகாயத்தையும் ஆவியானுடைய சகாயத்தை பெற்றுக்கொண்டு நீங்கள் வாழும்போது அதில் நீங்கள் அனுபவிக்கிற இன்பமும் சந்தோஷமும் ஆதி நாட்களை விட இப்போ ரொம்ப அருமையாக இருக்க போகுது. அதனால் உங்கள்கிட்ட சொல்கிறேன், முதலாவது பிகமிங் ஒன் அப்படின்ற ப்ராசஸில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது முன் உரிமைகளின் பிரமாணம், முன் உரிமைகளின் கோட்பாடு. எல்லாருக்கும் முன்பதாக நல்லா நீங்கள் தேவனுக்கு அடுத்ததாக உங்கள் மனைவி தான் உங்களுக்கு முக்கியம், உங்கள் கணவர் தான் முக்கியம், உங்கள் வாழ்க்கை துணையை கொண்டாடுங்க. ரெண்டாவதாக இன்றைக்கி நம்ம கற்றுக்கிட்டோம் இந்த எபிசோடில் த லா ஆஃப் பர்சியூட். உங்கள் மனைவியை, இன்றைக்கி முக்கியமாக கணவர்கள்ட்ட தான் பேசிகிட்டு இருக்கிறோம், உங்கள் மனைவியை வாஞ்சையாக பின்தொடர்ந்து அவர்களை பற்றி கொள்ளுங்கள். Be close to your wife, pursue her and hold fast to her, stick with her, be very close to her and value her. All right, so I know that you are being blessed. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். உங்கள் திருமணம் நல்லாயிருக்கும். நான் சொன்னது பிரகாரம் எல்லா தண்ணியும் திராட்சரசமாக மாறட்டும். இன்னும் நிறைய பிரமாணங்களை கற்றுக்கலாம். திருமண வாழ்க்கையில் எப்படி ஒன்றாய் இணைஞ்சு சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுன்னு வேதத்திலேருந்து கற்றுக்கலாம். எல்லாமே வரப்போகிற நாட்களில் ஒரு எபிசோட் கூட மிஸ் பண்ணாதீங்க. உங்களை சீக்கிரம் நான் சந்திக்கிறேன்.